ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பால் பாயாசம் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நெய், பால், சேமியா, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், ஜவ்வரிசி, பால் சங்கு. அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஜவ்வரிசி, சங்கு ரெண்டுத்தையும் கழுவி அதில் போடணும். போட்டுட்டு பிறகு அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ட பிறகு சேமியா போட்டு சேமியாவும் நல்லா கொதி வரணும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேமியாவுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதையும் சேர்த்து கொதிக்க விடணும். கொதிக்க வச்சுட்டு பிறகு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை போட்டுட்டு அதுக்கு தேவையான பால், நான் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் பால் தான் அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கிளறி அதை இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான பொருள் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அது பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்துட்டு பிறகு அந்த இறக்கி வச்சோம் பார்த்திங்களா, அந்த பால்லாம் சேர்த்துட்டு அதில் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் பால் பாயாசம் ரெடி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.